மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப சுவையாக, வீடே கமகமன்னு மணக்கும் அளவுக்கு குக்கரில் எப்படி சிம்பிளாக மட்டன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, நான் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான நல்ல சுவையான மட்டன் குழம்பு எப்படி சிம்பிளாக குக்கர்லேயே பண்ணலான்னு நம்ம பார்த்துடலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனை வந்து நல்லா தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்களை நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பின்னாடி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 4 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய். இவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்குவோம். மிதமான தீயில் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டு வாசனை வந்த பின்னாடி இதில் வந்து 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் கொஞ்சம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன். தக்காளியை வந்து நல்லா மசிய வதக்கி எடுக்கலாம். தக்காளி இப்போது சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். சூப்பராக இப்போ வதக்கி அரைச்ச மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி ஒரு பிரிஞ்சலை, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வறுபட்டு வாசனை வந்த பின்னாடி இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். மிதமான தீயிலே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்க்குறேன். இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை 4 கீறி சேர்க்குறேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டன் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூடவே எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்குங்க. அப்புறம் மல்லிப்பொடி வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மட்டன் கூட இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் குழம்புக்கு வந்து எப்போயுமே மல்லிப்பொடி வந்து 1 டீஸ்பூன் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் மிதமான தீயிலே வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் 1-2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வறுத்து அரைச்ச வெங்காயம், தக்காளி, மசாலா பேஸ்ட் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே மிக்சி ஜாரில் 3 கப் அளவுக்கு தண்ணி கலந்து இதில் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறமா இதில் வந்து மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெயிட் போட்டுடலாம். இப்போ வந்து 5 விசில் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஷர் போன பின்னாடி முடியை திறந்து பார்க்கலாம். சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்ததாக இதில் வந்து 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு மட்டன் குழம்பை கொதிக்க விட்டுறலாம். இது கொஞ்சம் கொதித்து திக்காக வரட்டும். திக்கான பின்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் குழம்பு, ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் எல்லாமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மட்டன் குழம்பு வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, நான் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.